வணக்கம். நான் கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிஸ்னஸ் பார்ட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் குறும்பபாளையத்தில் கிட்ட இருக்குது. எக்ஸாக்டாக அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம ஷோரூம் குறும்பபாளையம் அப்படின்னு லொக்கேட்டாக இருக்குது. ரைடர்ஸ் கார்ஸ் நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் நம்ம கால் பண்ணி உங்களோட 3 செக் பாயிண்ட் தான் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் விஷயம், ஃபஸ்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் வண்டியோட டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் இல்லை கிளியராக இருக்கா, ஃபைன் இருக்கா, அதே மாதிரி என்னென்ன கேஸ் இருக்குது, வண்டியில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிடுவோம். ரெண்டாவது விஷயம், இன்ஜின் வயசில் இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜின் ஒர்க் தெளிவாக இருக்கா, பிஸ்டன்லேருந்து உள்ள ஆயில் கொண்டு இன்ஜின் கேஸ்கெட்டு, இன்ஜின் கிலோமீட்டர் எப்படி ஓடி இருக்குது, அதே மாதிரி வந்து வண்டியில் வைப்ரேஷன் இருக்கா, அதேமாதிரி கீழே சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வண்டியில் ஏடு எல்லாமே பார்த்துருவோம். மூணாவது விஷயம் பார்த்தீங்களாக்கும், வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் எஃப்சி இல்லைனா எஃப்சி பண்ணி கொடுக்குறது, இன்சூரன்ஸ் இல்லைனா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான டீட்டெயிலாக ஒரு வண்டி எடுத்து நீங்கள் செகண்ட் ஸ்கேர் வாங்குறப்ப வண்டி எடுத்ததுலேருந்து வண்டி எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாமல் ஒரு பியூர்லி காராக அவங்கள்ட்ட வரணும். அதான் நம்மளோட கான்செப்ட். அந்த வகையில் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாடல் லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சாண்ட்ரோ போட்டிருந்தோம். அந்த வண்டிக்கு நிறையப்பட்ட என்கொயரி. ஸோ அந்த வண்டி நிறையா பேர் கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி அதே குவாலிட்டியில் அதை விட கூட மாடல் நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்தது 2007 மாடல். இது 2009 மாடல் சாண்ட்ரோ ஜிங்க்கு ஜிஎல்எஸ் வேரியன்ட். ஒரே ஓனர் வண்டிங்க. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஒரு ஓனர் வண்டி கேட்டிருந்தீங்க. ஒரே ஓனர் வண்டி 2009 மாடல் சாண்ட்ரோ ஜிங்க்கு ஜிஎல்எஸ் வேரியன்ட்டு. இன்சூரன்ஸ் இப்போ வந்து லைவில் தான் இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க, சென்னை நம்பர்னால் வந்து ஃப்ளூடு அஃபெக்ட் பண்ணிருப்பாங்க கேட்குறீங்க. அதாவது வெள்ளத்தில் அடிப்பட்ட வண்டியாக இருக்குமா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம எப்போயுமே நம்மளோட ரைடர்ஸ் ப்ளஸ் பண்ண சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான். நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் ஒரு யூஸ்டு கார் வண்டி எப்படி எடுக்கணும், அதே மாதிரி நம்ம அறிமுகம் இல்லை மெக்கானிக் யாருமே இல்லை அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வண்டி எப்படி எடுக்கணும், மெக்கானிக் வச்சு எப்படி செக் பண்ணி எடுக்கணும், மெக்கானிக் எல்லாம் எப்படி எடுக்கணும், அதேமாதிரி பெட்ரோல் வண்டி எப்படி எடுக்கணும், டீசல் வண்டி எப்படி எடுக்கணும்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ போடுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியிலுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தைரியமாக வந்து நம்மள்ட்ட வண்டி எடுக்கலாம். தாராளமாக நீங்கள் மெக்கானிக் தெரிஞ்ச மெக்கானிக் தான் அப்படின்னா தாராளமாக நேரில் வந்து வண்டி செக் பண்ணி பார்த்து மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாடல் பாருங்கள், வெறும் 81 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எப்பவும் போல தான் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் 1 கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. ஒரிஜினல் சோனி சிஸ்டம் இன்பில்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பக்காவாக இருக்குது. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் இருக்கக்கூடிய டோர் பேடு முதற்கொண்டு வண்டியில் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் ஏசியை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஏசியை போட்டுட்டேன். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மினிட்டில் வண்டி ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். அந்தளவுக்கு கூலிங் நல்லாயிருக்கும். ஸோ இன்பில்டாக அவங்க வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். வண்டியில் டோர் பேடு முதற்கொண்டு ஸ்பீக்கரு எல்லாமே வந்து வண்டியில் இன்பில்டாக பக்காவாக வண்டி எடுத்து எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்க வண்டி. அவங்க வந்து உள்ள உங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, படம் மூவி பார்க்குறதுக்காக போட்டிருக்காங்க. பட் இது ஒர்க் ஆகான்னு தெரியல, நம்ம செக் பண்ணல நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து. மற்றபடி வண்டி எல்லாமே வந்து உள்ள இன்டீரியர், அந்த டோர் பேடு இதெல்லாமே பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட இல்லை. எல்லா கிளாஸ்லுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூலிங் நல்ல கூலிங் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கூலிங் கவர் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்குங்க, கூலிங் நல்லா இருக்குது. எப்பயும் போல தான் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு வண்டி எடுக்கிறீங்க யூஸ்டு கார், அந்த இன்ஜின் ரூம் பார்த்தாலே கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நீங்கள் பார்த்தாலே 50% உங்களுக்கு இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடும். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ தெளிவாக இருக்குது. இன்ஜின் நம்பர் தெளிவாக இருக்கும், சேஸ் நம்பர் தெளிவாக இருக்கும். அடிபாடு இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஒரிஜினல் ஆபரம் தான். வண்டி பக்காவாக இருக்கும். நான் எப்போயும் போல தான் ஆயில் கேஜ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு துளி ஆயிலோ அது இல்லைனா ஒயிட் ஸ்மோக்கோ பிளாக் ஸ்மோக் எதுவுமே இருக்காது. வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குவாலிட்டியாக இருக்குது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. பேட்டரியுமே பாருங்கள், புது பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜின் ரூம் பார்த்தாலே ஸோ கம்பல்சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்துருங்கோ, இந்த வண்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பொரிச்சல், ஸ்க்ராச்சஸ், டென்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி ஒரே ஓனர் வண்டி தாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். கடைசியோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுத்துலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது. டைரக்ட் ஓனர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர் எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் வண்டி இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பக்கா குவாலிட்டியில் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் வைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான கார் வேணுன்றவங்களுக்கு உண்மையிலே இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டி தான். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் மாருதி ஆல்டோ இதெல்லாம் செட் ஆகும். ஓரளவுக்கு என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்பயுமே வந்து கம்ஃபர்டபுளான வண்டி மாருதியில் வேகனாரும்.
அடுத்து ஹுண்டாயில் சாண்ட்ரோ வந்து எப்பயுமே நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாடியோட சேஃப் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. வண்டி சுத்தமான வண்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக நம்ம ஷோரூமுக்கு நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டம் விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி டோர் டெலிவரி வேணுனாலும், தமிழ்நாட்டில் நம்ம டோர் டெலிவரி வந்து பண்ணக்கூடியது ஒரு சில மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க வண்டி மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் டோர் டெலிவரி பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம வண்டி மேலே எப்பயுமே நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்மளோட மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துருக்கோம். அருமையாக இருக்குது, வண்டி சுத்தமாக இருக்குது, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி எடுத்து அவங்க வண்டியில் எந்த ஒரு ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. வண்டி எடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட்டாக சர்வீஸ் பண்ணி. ஸோ குவாலிட்டியாக இருக்குது. 2009 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. டயர் நாலுமே பாருங்கள் ஒரு 80% இருக்குது. எம்ஆர்ஓ டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியில் டோர் பேட்லேருந்து சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே வண்டியோட வந்தது தான். ஸோ வண்டி சுத்தமாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிங்க, பெட்ரோல் வண்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம 1,75,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டீலர்ஷிப்பில் இல்லை, கோயம்புத்தூரில், திருப்பூரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டு பாருங்கள். 2009 சாண்ட்ரோ 1,90,000 கீழே, 2 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி இல்லவே இல்லை. 1,75,000 சிங்கிள் ஓனர் வண்டி கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. ஒரே ஓனர் வண்டி, வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது, செக் பண்ணி எடுத்துக்கங்க. நன்றி. நான் உங்களுக்கு கௌதம் குணா. தேங்க்யூ.